exercise 4.2 continue பண்ணுவோமா. exercise 4.2ல நான் அன்னைக்கே வந்து 1 2 3 and then 4 homework கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து I gave 9 10 11 இது மூணும் ஒரு நாள் homework கொடுத்தேன். previous videos பாருங்க. and then இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல 16 17 18 19 20 இந்த நாளுமே நம்ம finish பண்ணியாச்சு. இதுவும் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸோட சைமல்டேனியஸாக போட்டாச்சு. இதுவும் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ மீதி சம்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ ஃபிஃப்த்து சம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். Fifth one, a test consists of 10 multiple choice question. In how many ways can the test be answered if each question has 4 choices? ஸோ மொத்தம் 10 கொஷின் இருக்குது. அதில் ஒரு கொஷினுக்கும் 4 சாய்ஸஸ் இருக்குது, 4 சாய்ஸ் இருக்குது. அப்போ how many ways are there to answer these questions? எத்தனை ways இருக்கு இந்த ஆன்சர் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ exercise 4.2 இதில் ஃபிஃப்த் ஒன். ஸோ number of ways of answering one question. ஸோ ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண நமக்கு எத்தனை ways இருக்கு? we have 4 ways. ஏன்னா 4 சாய்ஸ் இருக்கு இல்லையா? 4 சாய்ஸில் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் இல்லையா? you can choose any one from 4 choices. So therefore number of ways of answering one question is equal to 4 ways. But therefore number of ways of answering 10 questions. ஸோ அந்த 10 கொஷின்ஸையுமே ஆன்சர் பண்ண நமக்கு எத்தனை ways இருக்கு? ஸோ 4 into 4 into up to 10 times. Into 4 up to 10 times, or we can write this as 4 power 10 ways. So அந்த 4 கொஷின் that is 10 கொஷினுமே எழுத we have 4 power 10 ways. ஏன்னா ஒரு கொஷின் எழுத 4 ways, செகண்ட் கொஷின் எழுதவும் 4 ways. ஏன்னா அதுலேயே 4 ஆப்ஷன் இருக்குது, 4க்கு எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் இல்லையா? தேர்ட் கொஷின் எழுதவும் நமக்கு 4 ways. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் when objects can repeat அந்த ஃபார்முலா, that is n power rன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். n power rன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா? number of permutations when n different objects taken are at a time where repetition is allowed. ஸோ அதுதான் இங்கே it is n power r. ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோம், ஒரு கொஷனுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்த கொஷனுக்கு அதே ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. யூ கேன் யூஸ் சேம் சாய்ஸ் ஃபார் த செகண்ட் கொஷின் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் ஒன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன். இதே ஃபிஃப்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷனில் வாட் தே ஹவ் ஆஸ்க்ட் இஸ் the first 4 question have 3 choices. So first 4 questionக்கு 3 choices and the remaining have 5 choices. ஓகேவா? ஸோ அப்போ number of ways of answering first 3 questions or first 4 questions. First 4 questions with 3 choices each. ஸோ ஒன்றுக்கு 3 சாய்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸ் எத்தனை வேஸில் ஆன்சர் பண்ணலான்னா 1 கொஷின் ஆன்சர் பண்ண we have 3 ways. அப்போ 4 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண we have 3 into 3 into அதே மாதிரி 3 power 4 ways. ஓகேவா? we have 3 power 4 ways. அடுத்தது அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் next 5 questions or next 6 questions. ஸோ ரிமைனிங் நமக்கு மொத்தம் 10 கொஷின்ஸ் இல்லையா? ஸோ அதில் அந்த நெக்ஸ்ட் 6 கொஷின்ஸை வித் 5 சாய்ஸஸ் ஈச். ஒன்றுக்கும் 5 சாய்ஸஸ் இருக்குது, with 5 choices each. ஸோ இந்த ரிமைனிங் 6 கொஷின்ஸை ஒன்றுக்கும் 5 சாய்ஸஸ் இருக்குது, அதை எத்தனை வேஸில் ஆன்சர் பண்ணலாம்? ஸோ இந்த ரிமைனிங் 6 கொஷின்ஸில் ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண we have 5 choices. அப்போ செகண்ட் கொஷினுக்கும் 5 choices, தேர்ட் கொஷினுக்கும் 5 choices. ஸோ அப்போ therefore it is going to be 5 into up to 6 times. அப்போ it is going to be 5 power 6. அப்போ therefore the total number of ways of answering 10 questions. ஸோ இந்த எல்லா 10 கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ண we have 3 power 4 into 5 power 6 ways. Okay, wow. So this is the total number of ways.
புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ட் ஒன் question number n has n plus 1 choices. So question number n-க்கு வந்து n plus 1 choices இருக்கு. அப்படின்னா எத்தனை ways இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா the meaning of this is இப்போ question number 1 இருந்ததுன்னா அதுக்கு the number of choices will be 2. question number 2க்கு 3 choices, 3க்கு 4 choices, 4க்கு 5 choices, and then 5க்கு வந்து 6 choices, and then 6க்கு 7 choices, 7க்கு 8 choices, 8க்கு 9 choices, 9க்கு 10 choices, and then 10க்கு 11 choices இருக்கும். அப்ப therefore the total number of ways of answering all 10 questions. So இந்த 10 questions answer பண்ண நமக்கு எத்தனை ways இருக்கு? It is going to be first questionக்கு எத்தனை choice இருக்கு? 2 choices. And then second questionக்கு 3 choices. So he has to attend the first question and second question and third question and fourth question etc. up to and 10th question வரைக்கும் attend பண்ணணும். So therefore it can be done in 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9 into 10 into 11, which can be written as 11 factorial ways. So therefore the number of ways of answering all 10 questions and the 10 question answer பண்ண we have 11 factorial ways. 11 factorial ways இருக்குது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay. இப்போ next 6th sum பார்க்கலாம். 6th one. A student appears in an objective test which contains 5 multiple choice questions. Each question has 4 choices, out of which one correct answer. So 4 choice இருக்கு, அதுல ஒரு correct answer இருக்கு. What is the maximum number of different ways can the students give? So எத்தனை waysல answer கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So அந்த objective testல வந்து 5 multiple choice questions இருக்கு, 5 questions இருக்கு. அதுல ஒரு questionக்கும் 4 choices இருக்கு. So எத்தனை waysல அவன் answer பண்ணலாம்? In how many ways he can answer it? ஓகேவா? அதுதான் கேட்டிருக்காங்க. First subdivision. So number of ways of answering 5 questions. 5 questions with 4 choices each. So ஒன்னொன்றுக்கும் 4 choices இருந்துச்சுன்னா இந்த 5 question எத்தனை waysல answer பண்ணலாம்? So இப்போ first question answer பண்ண we have 4 ways. Second questionக்கு 4 ways. So third questionக்கு 4 ways. Fourth questionக்கு 4 ways. Fifth questionக்கு 4 ways. அப்போ it is going to be 4 power 5 ways. Therefore number of ways of answering the 5 questions is going to be 4 power 5 ways. அடுத்தது second one என்ன கேட்டிருக்காங்கன்னா how will the answer change if each question have more than one correct answer? So ஒரு questionக்கும் ஒரு correct answerக்கு மேலேயே இருக்கு. அப்ப எப்படி அந்த answer change ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ஒரு questionக்கும் there may be more than one correct answer. ஒரு correct answerக்கு மேலேயே நமக்கு வந்து நிறைய correct answers இருக்கு. That is ஒரு correct answerல அதுக்கு மேலேயே இருக்கு. ஒரு correct answer இருக்கலாம், 2 correct answer இருக்கலாம், 3 correct answer இருக்கலாம். So அந்த மாதிரி இருக்கு. அப்போ what is the total number of ways of answering these questions ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? So number of ways of answering number of ways of answering 5 questions with more than one correct option. So ஒரு correct optionக்கு மேல இருக்கலாம். அப்பனா நம்ம என்ன சொல்லலாம்? That is அந்த questionக்கு வந்து ஒரு correct option இருக்கலாம், or ரெண்டுமே correct option இருக்கலாம், or மூணுமே correct option இருக்கலாம், அல்லது 4மே correct option இருக்கலாம், அல்லது 5மே correct option இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான வேஸ். ஓகேவா? அது இப்போ இதே மாதிரி நம்ம 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஒரு கொஷினுக்கே ஒரு கரெக்ட் ஆப்ஷன் இருக்கலாம், அல்லது 2 கரெக்ட் ஆப்ஷன் இருக்கலாம், அல்லது 3 கரெக்ட் ஆப்ஷன் இருக்கலாம், அல்லது 4 கரெக்ட் ஆப்ஷன் இருக்கலாம், இல்லை 5 கரெக்ட் ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண we have எத்தனை வேஸ் இருக்கு?
So it is going to be 15 ways இருக்கு. So அப்போ therefore இதே மாதிரி நம்ம 5 question ஆன்சர் பண்ணணும். So first question ஆன்சர் பண்ண we have 15 ways. Second question ஒரு 15 ways. Third question ஒரு 15 ways. அப்போ therefore totally we have 15 power 5 ways. The total number of answering these questions is going to be 15 power 5 ways. 15 power 5 ways இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ next 7th one பாருங்க. 7th one okay. In the 7th one, how many strings can be formed from the letters of the word article so that vowels occupy even places? So vowels வந்து even placesல இருக்கணும்னா எத்தனை words form பண்ண முடியும் இந்த word யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. Now number of letters in the word article. So இதில் மொத்தம் எத்தனை letters இருக்கு? We have totally 7 letters இருக்கு. ஓகேவா? Now number of vowels. Number of vowels. So vowels என்னென்னலாம் இருக்கு? What are the vowels there? A, I and then E. அவ்வளோதான், 3 vowel தான் இருக்கு. We have only 3 vowels. ஓகேவா? So number of vowels வந்து 3. இந்த vowels வந்து it should occupy the even places சொல்லியிருக்காங்க. Totally there are 7 places. So 1, 2, 3, 4, 5, 6, 7. So totally we have 7 places. இதில் வந்து vowels should occupy only even places. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதில் வவ்வல்ஸ்க்கு வந்து பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த செகண்ட் பிளேஸில் இருக்கலாம், 4th பிளேஸில் இருக்கலாம், 6th பிளேஸில் இருக்கலாம். இந்த 3 பிளேஸில் தான் இந்த வவ்வல்ஸ் இருக்க முடியும். அப்போ therefore number of ways of arranging 3 vowels in 3 even places. ஏன்னா நமக்கு ஈவன் பிளேசஸும் 3 தான் இருக்குது. we have only 3 ஈவன் places. 2, 4, 6 இந்த 3 ஈவன் பிளேஸ் தான் இருக்குது, 3 vowels தான் இருக்குது. ஸோ அந்த 3 vowels இந்த 3 ஈவன் பிளேசஸில் எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? It can be done in 3 factorial ways. Now remaining எத்தனை letters இருக்குது? Remaining we have 4 letters, 4 consonants. அந்த 4 consonantsக்கு we have 4 places இல்லையா? Number of ways of arranging remaining 4 consonants in 4 places. ஸோ அந்த மீதி இருக்க 4 கான்சனன்ஸை இந்த மீதி இருக்க 4 பிளேசஸில் அரேஞ்ச் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? இட் இஸ் 4 ஃபேக்டோரியல் வேஸ். அப்போ therefore டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் so total number of arrangements is equal to 3 factorial into 4 factorial. So 3 factorial into 4 factorial என்ன வரும்? 3 factorial is 6 into 4 factorial is 24. So இது ரெண்டும் multiply பண்ணிங்கன்னா you'll get it as 144. So the total number of ways of arranging the words letters in the word vowel so that the letters in the word article so that the vowels occupies the even places. vowels வந்து even placesல தான் வரணும்னு சொல்றாங்க. ஸோ இங்கே 3 ஈவன் பிளேஸ் தான் இருக்குது, 3 vowel தான் இருக்குது. அந்த 3 ஈவன் பிளேஸில் அந்த 3 vowel எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? 3 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ரிமைனிங் இருக்க அந்த 4 கான்சனன்ட்ஸ்க்கு எத்தனை பிளேஸ் இருக்குது? 4 பிளேசஸ் தான் இருக்குது. அது it can be done in 4 factorial ways. So we have to arrange the vowels as well as the consonants. ரெண்டுமே தான் பண்ணணும். அண்ட்ன்றதுனால மல்டிப்ளை பண்ணுறோம் total number of arrangements. அப்போ therefore the total number of ways is 144. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 8th one. 8 women and 6 men are standing in a line. So 8 women and 6 men are standing in a line. How many arrangements are possible if any individual can stand in any position? யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலான்னா எத்தனை அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 8 women and 6 men மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 14 persons. ஸோ 14 persons-ஐ ஒரு லைனில் அரேஞ்ச் பண்ண எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 14 persons in a line. So 14 persons ஒரு லைனில் அரேஞ்ச் பண்ண we have 14 factorial ways. இல்லையா? 14 persons
ஒரு 14 பிளேசஸ்ல, ஏன்னா ஒரு லைன்னு சொல்லும்போது யூ ஹாவ் 14 பிளேசஸ். ஸோ 14 பர்சன்ஸ் 14 பிளேசஸ்ல we can arrange them in 14 factorial ways. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின், அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. In how many arrangements will all 6 men be standing next to one another? ஸோ வந்து 6 men வந்து அவங்க எல்லாம் ஒன்றா நிற்கணும். They should stand next to one another. அவங்க எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்கணும், 6 men. அதுக்கப்புறமாவோ இல்லை எப்போனாலும் விமன் நினைக்கலாம். பட் இந்த 6 men வந்து இது வந்து இட் இஸ் லைக் ஆல் 6 men ஆர் டுகெதர். எப்படி நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டோம், ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர்னு. இதோ இந்த எக்ஸாம்பிள் 4.30 போட்டோம் இல்லையா, இந்த மெத்தடுக்கு கூட பேர் என்ன சொன்னோம், ஸ்ட்ரிங் மெத்தடுன்னு சொன்னோம் இல்லையா. இந்த மெத்தடுக்கு பேர் வந்து நம்ம ஸ்ட்ரிங் மெத்தடுன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி இந்த 6 men வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இருக்கணும். அவங்க அப்படி இருந்தால் எத்தனை வேஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆல் 6 men let us consider it as a unit. Consider all 6 men as a single unit with 8 women becomes 9 persons. ஸோ அது வந்து அந்த 8 விமனோட சேர்த்தோன்னா இந்த 6 மென்னையும் ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 8 விமனோட சேர்த்தோன்னா அப்போ மொத்தம் 9 persons ஆகிடும். இப்போ இந்த 9 persons அந்த 9 பிளேசஸில் எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 9 factorial ways இல்லையா. 9 factorial waysல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ number of ways of arranging 9 persons. ஸோ இந்த 9 பேர் அரேஞ்ச் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? 9 factorial ways இருக்குது. அந்த 6 men அவங்கள among themselves அவங்கள அரேஞ்ச் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? number of ways of arranging 6 men among themselves. ஸோ அவங்களுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிக்க எத்தனை வேஸ் இருக்குது? அதுக்கு ஒரு 6 factorial ways இருக்கு இல்லையா. அப்போ therefore total number of ways is equal to 9 factorial into 6 factorial. So this is the total number of ways of arrangement so that all 6 men be standing next to one another. அந்த 6 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இருக்கணும். அதாவது இந்த மென் எல்லாருமே ஒன்றா இருக்கணும். they should be all together. அவங்கள பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மென் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னா தட் இஸ் நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒரு விமனை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மென்னை நிறுத்தலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு விமனை நிறுத்திட்டு அப்புறமா அந்த 6 மென்னையும் நிறுத்திட்டு அப்புறமா மீதி இருக்க விமனை நிறுத்தலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆர் முதல்